திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய இறைவார்த்தை எரேமியா 18வது அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதி. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். Behold, like the clay in the potter's hand, so are you in my hand, O house of Israel என்று வாசிக்கிறோம். களிமண் மேல் குயவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அவரது கட்டுப்பாட்டுக்குள் தான் நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் நினைவுபடுத்துகிறது. ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின்படி வணைய வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு எதிராக செயல்படுவோமானால், அவர் விரும்புகிறபடி வணையாமல் நாம் கெட்டுப்போனால் வேறே பாண்டமாக தான் ஆண்டவர் வணைவார் என்பதை இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். மேன்மையான நிலையிலே வைக்க வேண்டுமென்று கர்த்தர் நினைக்க விரும்ப, அதிலே நாம் எதிர்த்து நிற்கின்ற போது கர்த்தர் நினைக்கின்றதை செய்ய முடியாமல் வேறே பாண்டமாக நம்மை உருவாக்க ஆண்டவர் நினைக்கிறதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே எதிராக எழும்பாமல் கெட்டுப்போகாமல் இருந்தால், அவருடைய விருப்பத்திற்கு நாமே ஒப்பு கொடுத்தால் மேன்மையான பாண்டமாக வணைவார். இல்லை என்றால் நாம் நம்முடைய மேன்மையை நிலையை இழந்து விடுவோம் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவருடைய கரத்தில் இருப்போம். அவர் விரும்புகிறதை செய்ய ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.